வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பிறந்த திதியும் கரு உருவாதலும். சந்திரன் பாகையில் இருந்து சூரியன் பாகையை கழிக்க வருகின்ற பாகையே நாம் பிறந்த திதியாகும். டிகிரி கணக்கில் இருக்கும். உதாரணம், சந்திரன் 132 டிகிரி, அதிலிருந்து சூரியன் 265 டிகிரியை கழிக்க வேண்டும். 132லிருந்து 265 கழிக்க முடியாது. ஆக 132 + 360 492 வரும். 492லிருந்து 265 கழிக்க 227 வரும். இது கேட்டை 3ஆம் பாதத்தில் விழும். ஆக இந்த கேட்டை 3ஆம் பாதம். அதேபோல் இதன் திரிகோண நட்சத்திரம் ரேவதி, அடுத்தது ஆயில்யம். ஆக இவர் பிறந்தது மீனராசியில் சூரியன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது. இவர் இத்தனை நாள் தான் இவர் கருவில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கணக்கிடும் பொழுது சூரியனின் பாகையிலிருந்து குறைந்தது ஒரு 280 டிகிரி நீங்கள் கணக்கு போட்டால் அது அழகாக தெரிந்துவிடும். ஆக இந்த இடத்தில் இருந்து தான் அந்த கரு, இந்த நட்சத்திரத்தில் இருந்து தான் உருவாக வேண்டும் என்றது. ஆக நமக்கு இவர் சதுர்த்தி திதியில் பிறந்தார். அந்த 227 டிகிரி சதுர்த்தி திதியில் வீழும். ஆக இந்த திதியானது நமது விதியையே நிர்ணயிக்கின்றது. நாம் எப்போது உருவாகிறோம், எப்பொழுது என்னென்ன நாம் இறுதி காலகட்டத்தில் அமையும் என்பது எல்லாம் இந்த நாம் பிறந்த திதி, அந்த கணக்கே நமக்கு ஒரு வாய்ப்பை, எப்படி ஒரு கரு உருவாவது, எப்படி மறுபிறவி எடுக்கின்றது என்பதை மிக அழகாக சொல்லிவிடுகின்றது. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் திதியை நினைத்து அதில் தான் ஒன்றுமே செய்கின்றோம். ஆக உங்களுக்கு இப்பொழுது தெரியும் திதியின் பங்கு எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று. அடுத்தது இன்னொரு ஜாதகம். சந்திரன் 206 டிகிரி, அத்துடன் 360 கூட்ட 566, அதிலிருந்து சூரியன் 317 டிகிரியை கழிக்க 249 வரும். அது மூலம் 3ஆம் பாதத்தில் விழும். ஆக இந்த மூலம் 3ஆம் பாதத்திற்கு நவாம்சம் மிதுனத்தில் விழும். ஆக இந்த மிதுன ராசியில் சூரியன் வரும் பொழுது இவர் கரு உருவானது. 10ஆம் மாதம் சூரியன் குழந்தை வெளிவருவதற்கு காரணமாக இருக்கும். ஆக உங்களுக்கு கும்பம் வரும்பொழுது குழந்தை பிறக்கின்றது. ஆக உங்களுக்கு அந்த 69 டிகிரியில் சூரியன் வரும்பொழுது இதைத்தான் அவர்கள் கணக்கிடுவார்கள் ஜோதிடத்தில். அதாவது 9 மாதத்திற்கு முன் எப்படி இருந்தது என்று கணக்கிடுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள். இதை மூலம், அந்த 3ஆம் பாதம் என்பது நமது முன்னோர்களுள் அவர்கள் மறைந்த இடம். ஆக அதிலிருந்து தான் நாம் தோன்றுகிறோம். ஆக எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது என்று நீங்கள் இதை கொண்டே அறிந்து கொள்ளலாம். பிறந்த திதியும் கரு உருவாதலும் எப்படி என்பதை நீங்கள் இப்பொழுது அழகாக புரிந்து கொண்டீர். அதாவது சூரியன் மிதுன ராசியில் வரும்பொழுது ஆனி மாதம், இதுதான் கணக்கு. ஆக நீங்கள் மிக எளிதாக இந்த கணிதத்தை கையாண்டால் உங்களுக்கு இந்த எம்ப்ரயோ ஃபார்ம் ஆகும் நிலையை நீங்கள் எளிதாக கணக்கிடலாம். அதன் பிறகு நீங்கள் துல்லியமாக நகர்த்தி கொள்ளலாம். அதாவது குறைந்தது 288 வரை நாட்கள் வரை நீங்கள் அதை நவுத்தி அது ஜாதகத்தில் இருக்கிற சில கிரக நிலைகளை அனுசரித்து பார்க்கும்போது மிக துல்லியமான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சரராசிக்குன்னு சில நாட்கள் குறிப்பார்கள், ஸ்திரராசிக்கு என்று இத்தனை நாட்கள், அதாவது ஜெஸ்டேஷன் பீரியட், கருவில் இருப்பது என்ன என்பதை அவர்கள் கணித்திருக்கிறார்கள். உபயராசியில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று இவைகளை நீங்கள் கணக்கு கூட்டி பார்க்கும் பொழுது மிக எளிதாக அறிந்து கொள்ளலாம். இதிலிருந்து உங்களுக்கு இந்த பிறந்த திதி கரு உருவாவதிலோ இல்லை முன்னோர்களை அறிந்து கொள்வதிலோ ஒரு முக்கிய பங்கு எப்படி வகிக்கின்றது என்பது உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.